ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சூப்பரான சைட் டிஷ். சிக்கன் ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து 1/2 kg நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆயில் 2 ஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. மசாலா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா வேணால் கொஞ்சம் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் சிக்கனில் மசாலா நல்லா ஏறும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதில் நான் வெங்காயம் 2 அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். அடுத்ததாக நம்ம அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்ததாக நம்ம இதில் சிக்கன் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஆனியன் வந்து நல்லா மசாலா கூட நல்லா செட் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாத்திரத்தில் பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். மூடி வச்சிடலாம். இப்போது பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது வந்து அடிப்பிடிக்காமல் அடிக்கடி கல்லு விட்டுட்டே இருக்கணும். நான் வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது பிராய்லர் சிக்கனில் கூட செய்யலாம். அதே மாதிரி காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.